ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க, இன்றைக்கி ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. குட்டீஸ்க்கு ஒரு ஸ்நாக்ஸாக நீங்கள் அழகாக செஞ்சு கொடுக்கலாம். வாங்க பார்க்கலாம். நமது உடலிற்கு அதிக நன்மைகளை தரக்கூடிய பயிறு வகைகளில் ஒன்று பாசிப்பயிறு. இந்த பச்சை பயிரில் கால்சியம், புரதம், இரும்புச்சத்து, விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் வகைகள், விட்டமின் இ, ஃபோலிக் அமிலம், பொட்டாசியம், மெக்னீசியம், பாஸ்பரஸ், துத்தநாகம், தாமிரச்சத்து, மாங்கனீஸ், செலினியம், நார்ச்சத்து, அத்தியாவசிய அமினோ அமிலங்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் குணங்கள் அதிக அளவில் நிறைந்துள்ளன. அதிக ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த இந்த பச்சை பயிரை முளைக்கட்டியோ அல்லது வேக வைத்தோ கூட்டாகவோ அடிக்கடி சாப்பிட்டு வந்தால் உடல் ஆரோக்கியத்தை பன்மடங்கு அதிகரிக்க செய்யும். பொதுவாகவே பசங்களுக்கு குழம்பு வச்சோ காரக்குழம்பு வச்சோ மட்டன் மசாலா வச்சு செஞ்சு கொடுக்கும்போது சாப்பிட்றதுக்கே பிடிக்காது, சாப்பிடவே மாட்டாங்க, அடப்பிடிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேரட்டு, தேங்காய், கொத்தமல்லி, புதினா இந்த மாதிரி எல்லாம் போட்டு டிஃப்ரெண்ட்டாக ஆனியன் எல்லாம் சேர்த்துட்டு செஞ்சு கொடுத்தோன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்று, குழந்தைகளின் வளர்ச்சிக்கும் ஆரோக்கியத்திற்கும் சிறந்த உணவு இந்த பாசிப்பயிறு. இதை வாரத்திற்கு 3 முறை வேக வைத்து கொடுத்து வரும் பொழுது எலும்பு மண்டலம், பற்கள், நரம்புகள் பலமடையும், உடல் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யும். 2, பச்சை பயிரில் இரும்புச்சத்து, விட்டமின் சி, செம்புச்சத்து நிறைந்துள்ளது. இதை முளைக்கட்டி அதனுடன் தேங்காய் துருவல், வெல்லம் சிறிதளவு சேர்த்து அடிக்கடி உட்கொண்டு வந்தால் இரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கையை மேம்படுத்தி இரத்த உற்பத்தியை அதிகரிக்க செய்யும். இரத்தச்சோகை இருப்பவர்கள் இதை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் விரைவில் இரத்தம் அதிகரித்து இரத்தச்சோகை நீங்கும். 3, இப்பயிரில் உள்ள பொட்டாசியம், மெக்னீசியம் போன்ற சத்துக்கள் உடலில் கெட்ட கொலஸ்ட்ரால் தேங்குவதையும் உடல் எடை அதிகரிப்பதையும் தடுக்கிறது. இதனால் இதய குழாய்களில் அடைப்புகள் ஏற்படாமல் பாதுகாக்கிறது. மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற நோய்கள் வருவதை தடுக்கிறது. இதய ஆரோக்கியத்திற்கு மிகச்சிறந்தது பாசிப்பயிறு. 4, மூளையின் செயல்பாடு அதிகரிக்கவும் ஞாபக மறதி, அல்சைமர் போன்ற நோய்கள் ஏற்படுவதை தடுக்கும் பண்புகளும் பச்சை பயிரில் நிறைந்துள்ளன. பச்சை பயிரை வல்லாரைக்கீரையுடன் சமைத்து அடிக்கடி எடுத்துக்கொண்டால் மூளைப்பகுதிக்கு தேவையான ஆற்றலை அளித்து மூளையை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளும். 5, நரம்புகளுக்கு தேவையான நுண்ணூட்டச்சத்துக்கள் பச்சை பயிரில் நிறைந்துள்ளன. நரம்புகளின் ஆரோக்கியத்தை அதிகரிக்கக்கூடிய விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் வகைகள் பச்சை பயிரில் அதிக அளவில் உள்ளது. இதை முளைக்கட்டி தினமும் சிறிதளவு சாப்பிட்டு வரும் பொழுது நரம்பு தளர்ச்சி, நரம்பு பலவீனம், கைகால் நடுக்கம் போன்ற நரம்பு தொடர்பான நோய்கள் வராமல் தடுத்து நரம்பு மண்டலத்தை பலப்படுத்த செய்யும். 6, பச்சை பயிரில் உள்ள நார்ச்சத்து மற்றும் தாதுச்சத்துக்கள் இரத்த ஓட்டத்தை சீராக்குகிறது. உயர் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவுகிறது. இரத்த அழுத்தம் தொடர்பான பாதிப்பு இருப்பவர்கள் பச்சை பயிரை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கொள்வது நல்லது.